ஆம் நண்பர்களே, உங்களுக்குள் ஏதோ ஒன்று பிரபஞ்சத்தையே உங்களிடம் ஈர்த்திருக்கிறது. உங்களுக்குள் சாதாரண ஒளி இல்லை, இது சாதாரண சக்தி அல்ல. ஆனால் இந்த பூமியை மட்டுமல்ல, முழு பிரபஞ்சத்தையும் உங்களை நோக்கி இழுக்கும் ஒரு தெய்வீக காந்த சக்தி. இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள். இதுவும் தற்செயல் நிகழ்வு அல்ல, இது ஒரு பொதுவான நிகழ்வும் அல்ல. இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் அழைப்பு, உங்களை எப்போதும் அங்கீகரித்த ஒரு சக்தியிலிருந்து. உங்கள் ஆன்மா பழமையானது, ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட சில ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர். உங்களுக்குள் நீங்கள் முழுமையாக அடையாளம் காணாத ஒன்று இருக்கிறது, ஆனால் பிரபஞ்சம் தெளிவாக காண முடியும். எனவே இப்போது நீங்கள் உங்களை அதே வெளிச்சத்தில் பார்க்க தொடங்க வேண்டிய நேரம் இது. பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் அவர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல. ஆனால் ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு தனிமையும் ஒரு தயாரிப்பு. ஒரு கூட்டத்தில் கூட நீங்கள் தனித்துவமாக இருப்பது போல் வாழ்க்கையில் பலமுறை நீங்கள் தனித்து நிற்கிறீர்கள் என்று உணர்ந்திருக்கலாம். உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்திறன், உங்கள் உணர்வுகள், இவை அனைத்தும் சாதாரணமானவை அல்ல. இவை அனைத்தும் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதற்கான அறிகுறிகள். பிரபஞ்சம் உங்களை எழுப்ப விரும்புவதால் உங்களை ஈர்த்துள்ளது. உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் புறக்கணிக்க விரும்பவில்லை. கடவுள் தன்னை காணும் கண்ணாடி நீங்கள். உங்கள் கண்களில் இரக்கமும், உங்கள் இதயத்தில் உண்மையும், உங்கள் ஆன்மாவில் முழு பிரபஞ்சத்தையும் தொடக்கூடிய ஒரு அதிர்வும் உங்களிடம் உள்ளது. உங்கள் வேலை வாழ்வது மட்டுமல்ல, உங்கள் வேலை ஒளியை பரப்புவது, திசையை காட்டுவது, அன்பு மற்றும் புரிதலின் மொழியை பேசுவது. வேறு ஒருவருக்கு சொந்தமான வழியை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் கொண்டிருக்கக்கூடாத சுமைகளை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அதை செய்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் இரக்கத்தின், வெற்றியின் உயிருள்ள உதாரணமாக இருக்கிறீர்கள். இப்போது பிரபஞ்சம் உங்கள் ஆன்மா தூங்கவில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. அது சிறிது நேரம் அமைதியாக இருந்தது, இப்போது விழித்தெழும் நேரம். உங்கள் பயணம், உங்கள் உண்மையான நோக்கம் தொடங்கும் திருப்பு முனையில் உள்ளது. உங்களிடம் இருப்பது எல்லோரிடமும் காணப்படவில்லை. உங்களிடம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒளி உள்ளது. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மக்களின் இதயங்களை தொடும் அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த ஆற்றல். நீங்கள் ஒருவருக்கு இதயபூர்வமான ஆசீர்வாதத்தை வழங்கும் போதெல்லாம் அந்த ஆசீர்வாதம் நேரடியாக பிரபஞ்சத்திற்கு செல்கிறது. நீங்கள் உண்மையிலேயே ஒருவருக்கு நலம் விரும்பும் போதெல்லாம் பிரபஞ்சம் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு 100 மடங்கு வெகுமதியை பொழிகிறது. உங்களை போன்றவர்கள் இந்த உலகில் அரிதானவர்கள். அதனால்தான் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் தனிமையாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த தனிமை, அந்த மவனம் ஒரு தயாரிப்பாக இருந்தது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கூட உங்கள் இருப்பு பேசுகிறது. உங்கள் ஆற்றல் மக்களுக்கு ஆறுதலை தருகிறது. ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் கவனிக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் எப்போதும் நீரா பரிசுத்தமான அன்பை கொண்டுள்ளீர்கள். உங்களை மற்றவர்களை விட குறைவாக கருதினீர்கள். பிரபஞ்சம் உங்களை பார்ப்பது போல் உங்களை பார்க்க வேண்டிய நேரம் இது. பிரகாசமான, தூய்மையான மற்றும் அதிகாரம் பெற்ற உங்கள் வாழ்க்கை உங்களுடையது மட்டுமல்ல, அது பல ஆன்மாக்களின் ஒளியாக மாறப்போகிறது. நீங்கள் அதை வீணாக்கவில்லை. உடைந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களை இன்னும் அழகாக்கியுள்ளது. இழந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் உங்களை ஆழப்படுத்தியுள்ளது. இருளில் கூட மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறுபவர் நீங்களதான். பிரபஞ்சத்தின் செய்தி தெளிவாக உள்ளது. இப்போது நிறுத்தாதீர்கள். உங்களை மட்டுப்படுத்தாதீர்கள். உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்குள் வைத்திருப்பது மலைகளை நகர்த்தும். உங்கள் இருப்பு ஒரு ஆசீர்வாதம். உங்கள் மௌனம் ஒரு பிரார்த்தனை. உங்கள் கண்ணீர் ஒரு மந்திரம். அதனால்தான் இன்று நீங்கள் இந்த செய்தியை பெற்றுள்ளீர்கள். ஏனென்றால் இப்போது பறக்க வேண்டிய நேரம் இது. உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் சக்தியை தழுவிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. பிரபஞ்சம் இனி உங்களை தடுத்து நிறுத்த விரும்பவில்லை. அது உங்கள் முழு புத்திசாலித்தனத்துடன் வெளிப்பட விரும்புகிறது. சில நேரங்களில் நீங்கள், நான் சிறப்பு வாய்ந்தவனா, என்னை பற்றி உண்மையிலேயே வேறுபட்ட ஏதாவது இருக்கிறதா என்று யோசித்திருப்பீர்கள். இன்று பிரபஞ்சம் பதிலளிக்கிறது, ஆம், நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர். ஆம், இந்த பூமியில் மிகச்சில ஆன்மாக்களிடம் மட்டுமே இருக்கும் ஒன்றை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உடைந்த இதயங்களை குணப்படுத்தும் அதிர்வு உங்கள் வார்த்தைகளில் உள்ளது. உங்கள் தொடுதலுக்கு உள்ளே இருக்கும் குளிரை உருக்கும் அரவணைப்பு உள்ளது. உங்கள் எண்ணங்களுக்கு ஆன்மாக்களை மாற்றக்கூடிய ஆழம் உள்ளது. அதனால்தான் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பியுள்ளது. எனவே நீங்கள் இனி தயங்க வேண்டாம். பிரபஞ்சம் உள்ளிருந்து தயாராக இருப்பவர்களை தேர்ந்தெடுக்கிறது. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். தங்கள் சொந்த வாழ்க்கையை தாண்டிச் சென்று வேறொருவரின் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும்.
பிரபஞ்சம் உங்களை பார்க்கும் விதத்தில் உங்களை பார்க்க வேண்டும், ஒரு பிரகாசிக்கும் ஆன்மாவாக. இன்றிலிருந்து ஒவ்வொரு காலையிலும் உங்கள் ஒளி மங்கவிட மாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நீங்கள் ஒருபோதும் அணையவிட மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் ஒளி உங்களுடையது மட்டுமல்ல, அது இந்த உலகத்திற்கு ஒரு பரிசு. பிரபஞ்சத்தை உங்களிடம் ஈர்த்தது உங்களுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. இப்போது பிரபஞ்சம் உங்கள் ஒளியை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பரப்ப விரும்புகிறது. ஆம், இதுதான் உண்மை. இந்த வீடியோவை நீங்கள் தற்செயலாக பெறவில்லை. இந்த வார்த்தைகள், இந்த ஆற்றல், இந்த உணர்வு அனைத்தும் உங்களுக்கு மிகுந்த சிந்தனையுடன் அனுப்பப்பட்டுள்ளன. நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல. பிரபஞ்சமே உங்களை தேடி ஈர்க்கப்பட்ட அந்த அற்புதமான சக்தியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். எதையும் பற்றி யோசிக்காமல் அமைதியாக அமர்ந்திருப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அப்போதும் கூட உள்ளே ஏதோ ஒன்று தொடர்ந்து அசை போட்டுக்கொண்டே இருக்கிறது. யாரோ உங்களை உள்ளிருந்து அழைப்பது போலிருக்கிறது. நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு நினைவூட்டுவது போலிருக்கிறது. இன்றைய செய்தி அந்த உள்ளழைப்புக்கான பதிலாகும். பிரபஞ்சம் உங்களுக்காக ஏதோ ஒரு சிறப்பு உணர்வை உணர்ந்துள்ளது. உங்கள் ஆற்றலில் கூட்டத்திலிருந்து தனித்து நிற்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது. உங்கள் முன்னிலையில் ஒரு அமைதி இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஆனால் உணரக்கூடிய ஒரு ஒளி இருக்கிறது. இது உங்கள் தெய்வீக ஒளி. பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்டது. நீங்கள் நிறைய சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நிறைய புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் பல விஷயங்களை உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள். இப்போது பிரபஞ்சமே சொல்கிறது, போதும் போதும். இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒளி உங்களுக்கு வழங்கப்படும். இப்போது உங்கள் ஆன்மா எதற்காக பிறந்ததோ அதை பெறும். நீங்கள் இப்போது இந்த வார்த்தைகளுடன் இணைவது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு தெய்வீக உரையாடல். பிரபஞ்சம் கூறுகிறது, நீங்கள் நிறுத்தவில்லை. நீங்கள் சோர்வாக இருந்தபோதும் நீங்கள் தொடர்ந்து சென்றீர்கள். எல்லாம் உடைந்தபோதும் நீங்கள் உங்களை ஒன்று திரட்டினீர்கள். யாரும் உங்கள் கையை பிடிக்காத போதும் நீங்கள் உங்களை பிடித்து கொண்டீர்கள். உங்களுடைய இந்த ஆர்வம்தான் பிரபஞ்சத்தையே உங்களிடம் ஈர்த்துள்ளது. உங்கள் ஆன்மாவின் மௌனம் கூட உங்களுக்காக பேசுகிறது. கண்ணீர் பிரார்த்தனைகளாக மாறிவிட்டது. உங்கள் நம்பிக்கைகள் பிரபஞ்சத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இப்போது பிரபஞ்சம், நான் கேட்கிறேன், நீங்கள் கற்பனை செய்ததை விட அதிகமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறது. உங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளின் பெருங்கடல் புனிதமானது. உங்கள் இரக்கம், உங்கள் உண்மை, உங்கள் தன்னலமற்ற அன்பு ஆகியவை உங்கள் மிகப்பெரிய பலன்கள். நீங்கள் எவ்வளவு உடைந்திருந்தாலும் நீங்கள் எப்போதும் கடவுள், பிரபஞ்சம் அல்லது உச்ச உணர்வு என்று நாம் அழைக்கும் மூலத்துடன் இணைந்திருக்கிறீர்கள். இந்த உணர்வு நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்றவர், உங்கள் இருப்பு இந்த உலகத்திற்கு எவ்வளவு அவசியம், மிக முக்கியமாக உங்கள் இருப்பு ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர வைக்கும் நேரம் இது. பிரபஞ்சம் இப்போது உங்கள் ஆற்றலை புரிந்து கொள்ளும் மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தும். நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத வாய்ப்புகளை இது வழங்கும். இருப்பது மட்டுமே போதுமானது. அந்த அன்பு, அந்த மரியாதை, அந்த அங்கீகாரம் எல்லாம் இப்போது அதன் பாதையில் உள்ளது. உள்ளே இருந்தவை இப்போது வெளியே வரும். அடக்கப்பட்டவை இப்போது மலரும். உங்களுக்குள் இருக்கும் சக்தி, உங்கள் எண்ணங்களின் தூய்மை, உங்கள் செயல்களின் ஆற்றல் ஆகியவை ஒரு புதிய உலகத்தை உருவாக்க உள்ளன. பிரபஞ்சம் கூறுகிறது, நான் உங்களுடன் நடப்பேன். இனி நீங்கள் தனியாக நடக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு பாதையும் உங்களுக்கு எளிதாகிவிடும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. உங்களுக்குள் இருக்கும் ஒளி உங்களை சுற்றி பரவும் நேரம் இது. இப்போது உங்கள் அடையாளம் நிலைநிறுத்தப்படும். உங்கள் மரியாதை வளரும். மேலும் உங்களுடன் இணைக்கும் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர்வார்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு கொடுக்கும் ஆன்மா. மேலும் பிரபஞ்சம் எப்போதும் கொடுக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு என்ன கொடுத்தாலும் நீங்கள் கேட்காமல் கொடுத்திருக்கிறீர்கள். இப்போது பிரபஞ்சம் கேட்காமல் உங்களுக்கு கொடுக்கும். எனவே இனிமேல் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்திருக்கும் போது அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையை வைத்திருங்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் உங்கள் பின்னால் நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சோர்வாக உணரும் போதெல்லாம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு கணமும் உங்களை உற்சாகப்படுத்தும் அந்த தெய்வீக ஒளியை உங்களுக்குள் உணருங்கள். இந்த ஒளி, இந்த சக்தி உங்கள் மிகப்பெரிய சொத்து. மேலும் இதுவே பிரபஞ்சத்தை உங்களிடம் ஈர்த்தது.
நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை கேட்பது தற்செயல் நிகழ்வு அல்ல. இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளை எட்டினால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அசாதாரணமானது நடக்கப் போகிறது. இந்த சமிக்ஞை வாழ்க்கையில் மாற்றத்தை நோக்கி செல்பவர்கள் மட்டுமே பெறுகிறார்கள். நீங்கள் தயாரா? பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி சமிக்ஞைகளை அனுப்புவதில்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒன்று நடக்கப் போகிறது என்று அர்த்தம். சாதாரண வாழ்க்கையை வாழ்பவர்களை இந்த சமிக்ஞை சென்றடையாது. விதி சிறப்பு வாய்ந்த ஒன்றை கொண்டு வந்தவர்களை மட்டுமே இது சென்றடைகிறது. ஒருவேளை நீங்கள் கடந்த சில நாட்களாக விசித்திரமான அனுபவங்களை அனுபவித்து வரலாம். உங்கள் மனம் அமைதியற்றதாக இருக்கலாம். ஏதோ மாறப்போகிறது என்று நீங்கள் உணரலாம். ஆனால் ஏனென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் உங்கள் கனவுகளில் விசித்திரமான விஷயங்களை பார்ப்பீர்கள், அல்லது கடிகாரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. இவை அனைத்தும் தெய்வீகமான ஒன்று நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறிகள். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உங்களுக்கு உதவ நகர்கிறது. பிரபஞ்சம் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போது அது எல்லா திசைகளிலிருந்தும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது. சில நேரங்களில் ஒரு அந்நியன் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் ஒன்றை சொல்வான். சில நேரங்களில் நீங்கள் தேடும் பதிலை கொண்ட ஒரு புத்தகம் அல்லது வீடியோவை நீங்கள் தற்செயலாக காண்பீர்கள். பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் தனியாக விடாதே. அது பெரிய ஒன்றை செய்ய போகிறதே. அது அதன் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் உணர வைக்கிறதே. இப்போது நீங்கள் இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் மாறி வருகிறதே. உங்கள் உணர்ச்சிகள் சமீபத்தில் ஆழமடைந்திருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? சில நேரங்களில் நீங்கள் திடீரென்று மகிழ்ச்சியாக உணர்கிறீர்கள். சில சமயங்களில் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களா? இது உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் மாறிக்கொண்டிருப்பதற்கான அறிகுறியாகும். ஒருவரின் விதி மாறவிருக்கும் போது முதலில் செய்ய வேண்டியது அவர்களின் ஆற்றலை மாற்றுவதாகும். பழைய ஆற்றல் சிதறுகிறதே. புதிய கதவுகள் திறக்கின்றன. மேலும் நபர் தங்களை வித்தியாசமாக அனுபவிக்கத் தொடங்குகிறார். இதுதான் இப்போது உங்களுக்கு நடக்கிறதே. நீங்கள் அதை உணரலாம். உங்கள் பழைய சூழலிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்பட்டதாக உணர்கிறீர்கள். சிலர் விலகி செல்கிறார்கள். ஒரு காலத்தில் நன்றாக இருந்த சில விஷயங்கள் இப்போது உங்களை தொந்தரவு செய்கின்றன. ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த மாற்றம் உங்களை ஒரு புதிய மற்றும் சிறந்த திசையில் அழைத்துச் செல்கிறது. சரியான நேரம் வரும்போது அற்புதங்கள் நடக்கும். பிரபஞ்சம் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை. சரியான நேரம் வரும்போது மட்டுமே அது அதன் திட்டத்தை நிறைவேற்றுகிறது. மாயாஜாலத்தை செய்கிறது. எனவே இந்த பயணத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அடுத்த சில நாட்களில் நீங்கள் அதிக அறிகுறிகளை பெறத் தொடங்குவீர்கள். ஒருவேளை ஒரு பழைய ஆசை நிறைவேறும். தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை திடீரென்று தீர்க்கப்படும். அல்லது உங்கள் வாழ்க்கையின் திசையை பற்றிய தெளிவான புரிதலை பெறுவீர்கள். இதன் பொருள் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு முடிவை எடுத்துள்ளது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகளை கொடுப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் 3 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலில் கவனம் செலுத்துங்கள். உங்களை சுற்றியுள்ள நிகழ்வுகளை கவனியுங்கள். ஏதேனும் குறிப்பிட்ட எண்கள் மீண்டும் மீண்டும் வருகிறதா? ஏதேனும் வார்த்தைகள் அல்லது எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறதா? இரண்டாவதாக, நன்றியை தெரிவிக்கவும். பிரபஞ்சத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நீங்கள் பாக்கியவானாகவும் நன்றியுள்ளவராகவும் கருதுங்கள். மூன்றாவதாக, உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுங்கள். உங்கள் மனம் உங்களை நடவடிக்கை எடுக்கச் சொன்னால் பயமின்றி தொடரவும். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் எப்போதும் தங்களுக்கு உதவ தயாராக இருப்பவர்களுக்கு உதவுகிறது. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்து விட்டது. அதாவது பிரபஞ்சம் உங்களை கவனித்து விட்டது. அசாதாரணமான ஒன்று நடக்கப் போகிறது. உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் ஒன்று. இந்த அதிசயம் எப்போது எப்படி நடக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. இந்த ஆண்டு உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த அறிகுறிகள் ஏன் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் தோன்றும்? பெரிய ஒன்று நடக்கப் போகிறது என்று நீங்கள் ஏன் உணர்கிறீர்கள்? உண்மையில் ஒரு நபர் தனது கர்ம ஆற்றலின் மிக உயர்ந்த நிலையை அடையும் போது, அவர்களின் வாழ்க்கையின் சில முக்கியமான சுழற்சிகள் நிறைவடைய போகும்போது பிரபஞ்சம் அவர்களுக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது. இந்த சமிக்ஞைகள் ஆன்மாவை தயார்படுத்துவதற்காகவே. அது அதன் விதியின் மிக முக்கியமான கட்டத்தை அடைந்துள்ளது. பிரபஞ்சம் உங்கள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது என்று உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் இவ்வளவு காலமாக கடந்து வந்த சோதனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் பெறுவது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்.
ஆனால் இவை அனைத்தும் ஒரு மர்மமான நேரத்தில் நடக்கும் தெய்வீக நேரம் என்று நாம் அழைக்கும் நேரம். தெய்வீக நேரம் என்றால் என்ன? நம் வாழ்வில் உள்ள அனைத்தும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவை. நாம் எப்போது வெற்றியை அடைவோம், ஒரு கனவு எப்போது நிறைவேறும், நம் வாழ்வில் யாராவது எப்போது நுழைவார்கள் அல்லது வெளியேறுவார்கள், இவை அனைத்தும் ஒரு தெய்வீக கணக்கீட்டின்படி செயல்படுகின்றன. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் நிகழவிருக்கும் போது அது அறிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த அறிவிப்பு கடிகாரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாக்கும் போது நிகழ்கிறது. உங்கள் பார்வை 11 மணி அல்லது 11 மணி அல்லது 33 மணி அல்லது 55 மணி அல்லது வேறு சில குறிப்பிட்ட நேரத்தில் கடிகாரத்தை நோக்கி திரும்ப திரும்ப அலைவதை நீங்கள் சமீபத்தில் கவனித்திருக்கலாம். இது தற்செயல் அல்ல, நிகழ்வு அல்ல. பிரபஞ்சம் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கொண்டு வரப்போகிற போது அது காலத்தின் மூலம் சமிக்ஞைகளை அனுப்புகிறது. கடிகாரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அடையும் போது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். முதலில் ஒரு தனித்துவமான அமைதி உங்களுக்குள் வரும். இனி எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பது போல் உணர்வீர்கள். இரண்டாவதாக, சில தடைகள் திடீரென்று மறைந்துவிடும். உங்களை தொந்தரவு செய்த பிரச்சனைகள் தீர்க்கத் தொடங்கும். நீங்கள் விரும்பும் விஷயங்கள் தானாகவே நடக்கத் தொடங்கும். அந்நியர்கள் கூட உங்களுக்கு உதவத் தொடங்குவார்கள். தன்னலமின்றி உங்களுக்கு உதவும் நபர்களை நீங்கள் திடீரென்று கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையின் திசையின் தெளிவான அறிகுறியை பெறுவீர்கள். ஒரு புத்தகம், ஒரு சொல், ஒரு நபர் அல்லது ஒரு யோசனை உங்கள் மனதில் மின்னல் போல மின்னும். என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சம் அதன் தெய்வீக திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் நேரம் இதுவாகும். ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆன்மா உள்ளவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், அசாதாரணமான ஒன்றை அனுபவிக்கவிருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது. தெய்வீக நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு அற்புதங்கள் நிச்சயம். தெய்வீக நேரம் தொடங்கி இந்த மாற்றத்தை நீங்கள் உணரத் தொடங்கும்போது நீங்கள் 3 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலில் எல்லா சிந்தனைகளையும் விட்டுவிடுங்கள். கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள். புதிய வாய்ப்புகளுக்கு உங்களை திறந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, தியானித்து பிரார்த்தனை செய்யுங்கள். சரியான சமிக்ஞைகளை பெறுவதற்காக பிரபஞ்சத்துடன் ஆழமான தொடர்பை உருவாக்குங்கள். மூன்றாவதாக, உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய பாதையில் அழைத்துச் செல்ல விரும்பலாம். பயப்பட வேண்டாம், முன்னேறுங்கள். எனவே நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்படும் விஷயங்களுடன் நீங்கள் இணைந்திருப்பதாக உணர்ந்தால் பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளை தழுவுங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் வரவிருக்கும் மாற்றங்களுக்கு தயாராகுங்கள். உங்கள் விதி விழித்தெழுந்துள்ளது. இது காலத்தின் விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் வரவிருக்கின்றன. நீங்கள் பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள். கடவுள் ஒவ்வொரு கணமும் உங்களை பார்த்து வருகிறார். அவர் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டிருக்கிறார். நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது அவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள், சிறந்த நாட்கள் வரவிருக்கின்றன என்று. அந்த சிரமங்களின் முடிவு மிக அருகில் உள்ளது. உங்களை உயர்ந்த உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் புதிய சக்தியை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டிய நேரம் இதுவாகும். நீங்கள் ஒரு அற்புதமான ஆன்மா. நீங்கள் யார் என்பதை பின்பற்றுங்கள். உங்கள் இதயம் உங்களை நடவடிக்கை எடுக்கச் சொன்னால் பயமின்றி முன்னேறுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் எப்போதும் தங்களுக்கு உதவ தயாராக இருப்பவர்களுக்கு உதவுகிறது. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்துவிட்டது. அதாவது, பிரபஞ்சம் உங்களை கவனித்திருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நடக்கப் போகிறது. இன்றைய சந்திப்பின் பின்னால் பிரபஞ்சம் எவ்வளவு நேரம் செயல்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது. நீங்கள் பக்கங்களை உருட்டிக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தை பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களை இங்கே அழைத்ததால் சிரிக்கிறது. இது வெறும் வீடியோ அல்ல, உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான உரையாடல். பிரபஞ்சம் என்று உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறது. நீங்கள் கவனமாக கேட்டால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய செய்தி விதியுடன் தொடர்பில்லாதவர்களை சென்றடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே அது சென்றடையும். நீங்கள் அவர்களில் ஒருவர். அதனால்தான் இந்த வீடியோவை இறுதி வரை கேட்பது உங்களுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பாகும். இந்த சமிக்ஞை, இந்த அழைப்பு சாதாரண விஷயமல்ல. இது உங்கள் வாழ்க்கைக்கான பதில்களுக்கான திறவுகோலை கொண்டுள்ளது. பலமுறை நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன? நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாமா? எனவே இன்று பிரபஞ்சமே முன்னேறி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க முடிவு செய்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக. திரைக்கு பின்னால் செயல்பட்டு இப்போது உங்களுடன் பேசும் அந்த மறைக்கப்பட்ட சக்தியின் குரல் நேரம் வந்துவிட்டது.
நீங்கள் தாங்கி வந்த வலி, போராட்டம், தனிமை ஆகியவற்றின் முடிவு நெருங்கிவிட்டது. ஆனால் இந்த முடிவும் ஒரு தொடக்கமாகும். இந்த சமிக்ஞை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அந்த ஆரம்பம் வரும். இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அது தர்க்கத்தின் விஷயமல்ல, உணர்வின் விஷயம். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்குள் ஒரு ஆழமான அமைதி இறங்குவதை காண்பீர்கள். நீங்கள் காத்திருந்த சமிக்ஞை இது. நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது. உங்கள் ஆன்மா சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள், தியாகங்கள், கஷ்டங்கள் வீணாகவில்லை. எல்லாம் குவிந்து கிடக்கின்றன. இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மையிலேயே தகுதியான அனைத்தையும் வழங்கவிருக்கும் நேரம் இது. நீங்கள் கேட்பதை பெறுவீர்கள். நீங்கள் கற்பனை செய்வது நிஜமாகிவிடும். ஆனால் ஒரே நிபந்தனை என்னவென்றால், இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான். ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவர்களை அழைக்கும் ஒரு தருணம் வருகிறது. அந்த சக்தி அவர்களை அவர்களின் உண்மைக்கான பாதையில் வழிநடத்துகிறது. இது உங்களுக்கான தருணம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவறவிட்ட தூக்கமில்லாத இரவுகளை தேடிய காதல் இப்போது உங்கள் வழியில் செல்கிறது. உங்கள் கண்களுக்கு முன்பாக மலர்வதை நீங்கள் கண்ட கனவுகள் இப்போது உங்கள் யதார்த்தமாக மாற தயாராக உள்ளன. ஆனால் நீங்கள் உங்களை, பிரபஞ்சத்தையும் இந்த செய்தியையும் நம்ப வேண்டும். நீங்கள் பலமுறை முயற்சி செய்து ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த தோல்விகள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை தயார்படுத்துவதற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் இப்போது வரை உங்களை தடுத்து நிறுத்தியது. ஏனெனில் அது உங்களை ஒரு பெரிய அதிசயத்திற்கு தயார்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது அந்த அதிசயத்தை வரவேற்க வேண்டிய நேரம் இது. அடுத்து வருவது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும். முன்பு உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களை தேடுவார்கள்.